அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே முக்கோணிகள் எண்ணுவது தொடர்பாக இடம்பெற்ற கடந்த கால வினா ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வினாவானது தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை, மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் இங்கே காணப்படுகின்றன என்பதுதான் வினாவாக இருந்தது. 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது விடையாக 10, இரண்டாவது விடையாக 11, மூன்றாவது விடையாக 12 வழங்கப்பட்டிருந்தன. இந்த உருவை நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். எவ்வாறு சொன்னால், செவ்வகமாக முதலிலே நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வகமாக பார்த்து அதன் பின்னர் வெளியே இருக்கக்கூடிய முக்கோணிகளையும் பார்த்துவிட்டு அதன் பின்னர் வெளியில் இருக்கக்கூடிய உருவுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உருவும் இணைந்து வேறு முக்கோணிகளை உருவாக்குமா என்பதையும் பார்த்த பின்னர் சரியான விடையை எங்களாலே இனங்காணக்கூடியதாக இருக்கும். முதலிலே தரப்பட்ட செவ்வகங்களுள் இருக்கக்கூடிய முக்கோணிகளை இனங்காண்போம். அந்த வகையிலே செவ்வகமானது இவ்வாறாக பிரிக்கப்பட்டிருந்தால், தரப்பட்ட உருவிலே உள்ளது போன்று பிரிக்கப்பட்டிருந்தால், உள்ளே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய மொத்த எண்ணிக்கையை பார்ப்பதற்கு முதலிலே தனித்தனியாக இலக்கங்களை இட்டுக்கொள்வோம். தனித்தனியாக எத்தனை முக்கோணிகள் உள்ளன என்பதை பார்ப்போம். 1, 2, 3, 4, மொத்தமாக 4 முக்கோணிகள் தனித்தனியாக இருக்கின்றது. இந்த 4 2ஆல் பெருக்கின்ற போது செவ்வகத்தினுள் காணப்படும் முக்கோணிகளுடைய மொத்த எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே செவ்வகத்தினுள் மாத்திரம் 8 முக்கோணிகள் இங்கே காணப்படுகின்றன. அதையடுத்து அருகில் இருக்கக்கூடிய முக்கோணி பகுதிக்குள் இருக்கக்கூடிய முக்கோணிகளை பார்ப்போம். இதில் 2 முக்கோணிகள் தனித்தனியாக இருக்கின்றன. ஆகவே நான் 1, 2 என்று இலக்கத்தை இட்டுக்கொள்கின்றேன். 1, 2 இந்த 2 இலக்கங்களையும் கூட்டுகின்ற போது வெளியில் இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை எனக்கு கிடைக்கும். ஆகவே வெளியே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய மொத்த எண்ணிக்கை 3, செவ்வகத்தினுள் இருக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை 8. இந்த 2 உருக்களும் இணைந்து ஏதாவது முக்கோணிகளை உருவாக்குகின்றதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற போது அவ்வாறு எந்த வகையிலுமே வெளியிலே இருக்கக்கூடிய உருவானது உள்ளே இருக்கக்கூடிய உருக்களோடு இணைந்து முக்கோணிகளை உருவாக்கவில்லை. ஆகவே மிகச்சரியான விடை 8ம் 3ம் கூட்டப்படுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கும் 11 ஆகும். எனவே இந்த வினாவிற்கான மிகச்சரியான விடை 2வது விடை 11 முக்கோணிகள். ஆகவே இந்த உருவிலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய மொத்த எண்ணிக்கை 11.